ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. எந்த வழியும் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார். ஆமா, நீங்க எதை குறித்து கவலைப்படாது. திக்கற்ற மக்களுக்கு, நீங்க திக்கற்று போயிட்டீங்களா, யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஒருத்தர் இருக்கிறார், சகாயம் செய்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகாயம், உதவி செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிறவர், கூடவே இருக்கிறவர், உங்களை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ ஏழை பிள்ளைகள், நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்துட்டாரு. ஞானசானம் எடுத்து கொஞ்ச நாள் ஞானசானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டை விட்டு பெட்டியோட கை திருத்தி அனுப்பிட்டாங்க. இவர் எங்கே போகிறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொண்டு அவ்வளோதானே. போய் வயலில் போயிட்டு முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாரு. சின்ன பையன், 16-17 வயசு இருக்கும். கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஒரு சின்ன தகரட்டு பெட்டி நடுவுறாரு. பசுத்தானே உடனே ஊற்றப்பட்டார். அந்நிய பாஷையில் கத்தி, இவருக்கே தெரில, கத்தி ஜெபம் பண்ணுறாரு. ரோட்டு வழியாக போனேன். ஒரு வேன் நின்றுச்சு. அல்லது ஒரு மிஷினரி டீம் வந்து பார்த்தாங்க. என்ன அந்த போய் அழுதுட்டுருக்காங்க, என்ன அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அப்போது கூட வந்த கைடு கிட்ட தமிழில் சொல்லாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. மாதிரியான தெரிஞ்சிட்டாங்க. அவங்க கொண்டு போய் அவங்கள படிக்க வச்ச தம்பியை இன்னைக்கு ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனமாய் அதை மாறிவிட்டது. திக்கற்று போன ஒரு தம்பி, அப்பா திருத்தி விட்டார், அம்மா திருத்தி விட்டான், சொந்தம் வெறுத்து தள்ளிருச்சு. அவரை பிடிச்சவனை அவர் விடவே மாட்டார். அவர் சகாயம் பண்ணி இன்னைக்கு அந்த தலைமுறையை வாழ வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, திக்கற்று போன நிலைமையில் இருக்கீங்களா? உங்கள் தலைமுறையை கர்த்தர் வாழ வச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திக்கற்று போன மனிதர்கள், திக்கற்று போன எத்தனையோ குடும்பத்தை நீங்க ஆண்டவரே கைவிடாம தூக்கி நிறுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் துணை என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணை செய்ய ஆண்டவரே நீர் வருவீரா? பார்க்கிறவங்க எத்தனை பேர் திக்கற்று போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. திக்கற்று போன இந்த பிள்ளைகளை பார்த்து நீர் மனமிறங்கும், இரக்கம் செய்யும், உதவி செய்யும், கைவிடாதிரும். திக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே, ஆண்டவர், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வல்லக்கரத்தினால் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னேன். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா, சகாயம் பண்ணுங்க, இரக்கமாயிரும், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.